Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஷ்யாவின் கம்சட்காவில் 8.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். தற்போது பாலவெற்றிவேல், எந்தெந்த நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? ரஷ்யாவில் பாதிப்பு எந்த அளவுல இருக்கு? பாலா, இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நிலநடுக்கம் ரஷ்யாவில் காம்சாட்காவில் பதிவாகி இருக்கிறது. கிழக்கு புற பசிபிக் பிராந்தியத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக, அதாவது கடலோட ஆழத்துல 15 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் ஆழத்துல 8.8 என்கின்ற ஒரு அதி பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 2004 இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம், 2011 ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு மிகப்பெரிய நில அதிர்வு என இது வகுக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி ஆழி பேரலைகள் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் 3 முதல் 4 மீட்டர் அளவிற்கு சுனாமி பேரலைகள் எழுந்திருக்கிறது. அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஜப்பானிலும் 3 முதல் 4 மீட்டர் அளவிற்கு சுனாமி அலைகள் தாக்கி இருக்கிறது. பசிபிக் பிராந்தியத்தில் பிஜி, மைக்ரோனேசியா மற்றும் அமெரிக்காவில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு பசிபிக் பிராந்திய தீவுகளான குவாம், ஹவாய் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இந்த அதிர்வலைகள் என்பது ஆசிய கண்டத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சுனாமி தாக்குதல் தற்போது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா கண்டங்களிலும் தாக்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சுனாமி அலைகளின் வேகம் மற்றும் உயரம் அதிகமாக இருக்கும் என சர்வதேச சுனாமி கண்காணிப்பு அமைப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 24 மணி நேரங்கள்ல 6 கட்டங்களாக தொடர்ச்சியாக சுனாமி அலைகள் வரும் என்றும், இதன் காரணமாக இந்த பகுதிகளில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மேடான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என அந்தந்த நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 900 கிலோமீட்டர் என்கின்ற வேகத்துல சுனாமி அலைகள் பசிபிக் பிராந்தியத்தில் உருவாகியுள்ளதாக சர்வதேச நிலநடுக்கவியல் மையமும் தெரிவித்திருக்கிறது. இந்த சுனாமி அலைகள் காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு உயிர் சேதம் ஏற்படாவிட்டாலும், ஏன்னா இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் வளர்ந்துவிட்ட சூழல்ல மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கடற்கரையோர நகரங்கள் முழுவதுமே பெரிய அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதியான காம்சாட்கா பகுதியில் உள்ள பல பகுதிகளில் கடல் நிலப்பகுதிக்குள் வந்திருப்பதை பார்க்க முடியுது. ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவிற்கு கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு சுனாமியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் என்பதால் அந்தந்த நாடு பேரிடர் மேலாண்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. பாலவெற்றிவேல் இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது ரஷ்யாவில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு தற்போதைய சூழல் குறித்து பேசுவதற்காக நம்மோடு ரஷ்யாவிலிருந்து பாஸ்கரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எந்த அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு, அங்கு தற்போதைய சூழல் எப்படி இருக்கு சார்? வணக்கம். நான் மாஸ்கோல இருந்து பேசுறேன். நான் மாஸ்கோ இந்த நிலநடுக்கம் நடந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 6000 அல்லது 7000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. உங்களை எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு. 11 டைம் ஜோன்ஸ்ல இருக்கு. இப்ப இங்க மாஸ்கோல 10 மணி, அங்க சாயங்காலம் 7 மணி. இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் அது முதல் நியூஸா தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சேதம் எதுவும் கிடையாது. எல்லாரும் நல்லபடியா இருக்காங்க. நிறைய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய கட்டடங்கள் தகர்ந்து விழுந்திருக்கிறது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதே ஒழி சுனாமி எந்த இடத்தையும் பெரிய அளவில் தாக்கவில்லை என்பதுதான் இப்போது இங்க இருக்கக்கூடிய செய்தி நிலவரம். இப்ப ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. மற்ற பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சீனா உள்ளிட்ட நாடுகளுக்குமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவினுடைய தொலைக்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம், ஃபார் ஈஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரஷ்யாவினுடைய மத்த எந்த இடத்துலயும் இதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மற்ற நாடுகள்ல எந்த அளவுக்கு பாதிப்பும் தெரியாது. சீனாவிற்கும்
ஜப்பானிற்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதாக வந்து பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்ப அவசர நிலை பிரகடனம் சில பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்டிருக்கா சொல்லப்படுது. மாஸ்கோல இந்த மாதிரியான சூழல் இருக்கா சார்? இல்ல, அவசர நிலை இது பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சாதாரணமா வந்து பேரிடர் காப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமைச்சகம் இருக்குது. வந்து அவங்க வந்து சாதாரணமா எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து, ஏன்னா அந்த மாதிரி அவசர நிலை பிரகடனப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பவர்ஸ் வந்து கூட கிடைக்கும் வந்து. அதனால வரக்கூடிய ஒரு சாதாரண பேரிடர் இழப்பு சம்பந்தப்பட்ட அவசர நிலையை தவிர வேற எந்த விதமான உள்நோக்கமும் இதற்கு கிடையாது. இந்த அவசர நிலையை வந்து அந்த கம்சாத்கா, குரில் ஐலண்ட் அந்த 2 இடங்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் விடப்பட்டிருக்கு. இன்னொரு கூடுதல் தகவலா கேட்க விரும்புறேன். சுனாமி எச்சரிக்கை, நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல யுக்ரைனோட போர் பதற்றமான சூழல் இருக்கு. போர் ஏதேனும் அந்த தாக்குதலை நிறுத்தி வச்சிருக்காங்களா இதன் காரணமாக? இல்ல, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7,000-8,000 கிலோமீட்டருக்கு அப்பால தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை தகவல்களின்படி போர் நிலவரத்தை வந்து எந்த விதத்திலும் இது பாதிக்கவில்லை. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சீனா போன்ற நாடுகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவின் தென்கிழக்கு பகுதியில் 8.8 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹவாய் தீவிலும் இந்த சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4 அடி உயரத்திற்கு அலைகள் எழுந்திருக்கின்றன. பசிபிக் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஹவாயில் 4 அடி உயரத்துக்கு சுனாமி அலைகள் எழும்பியதால் துறைமுகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. வணிக கப்பல்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடற்கரையோரம் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். ரஷ்யாவில் தற்போது இந்த சுனாமி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டாலும் கூட ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு நாளையே இந்த தாக்கம் எதிரொலிக்கும் என நில ஆய்வில் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.